இல்லை தனியாக போகிற கொஞ்சம் சிக்கலாம் போட்டு ரீசார்ஜ் எல்லாம் வந்து அள்ளி கொண்டு போடுது. சாப்பாடை ரெடி சாப்பிட போகிறோம். இதால் சுற்றி போவோம் சுருட்டேண்ணே பார்த்து. வணக்கம் உறவுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உலகிறேன். இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணம் வடமராட்சிகளாக வெற்றிலைகளில் நினைக்கிறோம். எங்களோட வயல் நிலம் வந்து டிட்வா புயலின் பின் எப்படி இருக்குன்னு தொடர்பாக தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வயல் விதைச்சாச்சு, விதைச்சு இப்போ இந்த டிட்வா புயலுக்கு பிறகு இப்போ தான் போய் வயலை பார்க்க போய் கொண்டிருக்கோம். ஜலையெல்லாம் தண்ணியில் நின்று ஓரளவு படிஞ்சு கிடப்ப வத்திக்கிட்டு இப்போ தான் தண்ணி வற்றி கொண்டு இருக்குது. இந்த பாதை வந்து களி ரோட்டு தான், சும்மா நார்மல் பாதை, உள்ளூர் பாதை தானே. இது வந்து சரியாக போடப்படா இல்லை. நேர் ரோட் பக்கத்தில் கணி சந்தி போகுது. இப்படி போனோம்னா இங்கால உணவத்தை கண்ணையம்மன் கோயில், அப்படியோ அதால் போய் நிச்சயப்பட்ட அங்கால எல்லாம் போகிற பாதை இதுதான். அங்கால வெளில நிற்கிறபடியா நாங்கள் இப்போ நடந்து தான் போய் கொண்டிருக்கோம், மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு. நம்ம இப்போ எல்லாம் செட் பண்ணியாச்சு. இஞ்சி வேறுங்க ரெண்டா இனி தண்ணி தான் ஃபுல்லாக சரியா, ஏரியா ஃபுல்லாக தண்ணி. இந்த தண்ணி எல்லாம் ஒரு மனம் அடிக்குது. சுற்றி செருப்பெல்லாம் எடுத்தாச்சு. ஒரு வெள்ளைக்கார் இதுக்கடா பார்த்து போங்க. இது கொஞ்சம் கிளியராக கிடக்கண்ணே, இதெல்லாம் கொஞ்சம் தெரிகிறபடியா. ஓகே, தண்ணி இங்கே அவ்வளோ இல்லை. சில இடத்துல பள்ளமாக கிடக்குது. ஓ கடியால் கொஞ்சம் மூட்டி கொண்டு போங்க, கொஞ்சம் புதாக்கி தான். புதாச்சா சொல்லுங்க, புதாச்சா சொல்லுங்க, புதாக்கி தாண்டா சொல்லுங்க. பாதை மற்ற பக்கமா தடி கிடாக்குது. ஓ சி போய் கதால போமா, எல்லாம் வெள்ள காடா தாங்களா. இந்த வயல் நிலங்கள் எல்லாம் நிறைஞ்சு விட்டு படுத்த கொஞ்சம் ஆழம் தானே, படுத்த கொஞ்சம் ஆழம் தான். கிளவோம், சில நிலங்களை பார்த்துப்போம். இதால் சுற்றி போவோம். இந்த கொஞ்ச நாள் இதெல்லாம் தனியாக போகிற கொஞ்சம் சிக்கலாம். பின்னேற டைமிலெல்லாம் போயிடாது பயங்கரம். ரெண்டே கொஞ்சம் சூரியன் வெளிச்சம் இருக்கிறபடியா உதிக்கிறபடியா எல்லாம் கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லாட்டி என்னென்னா இது வழியாக கொஞ்சம் முதலாக பயங்கள். அதான் ரோட்டு வடிவாக தெரியுது ஓரளவு. கொஞ்சம் தண்ணி குறைஞ்சபடியாக முதலியால் கொஞ்சம். ஓ ஓ மேண்ணா அதில் ரோட்டு போ. அடா இதால் எப்படி போகிறதாண்ணே?
நான் அங்கே போகணுமென்று நினைக்கிறேன். அங்கே தொங்கல்ல இதுதானே என்ன தண்ணி நிற்கிறபடியா ரோடு காண இல்லை. இவ்வளோ தண்ணி தொடுத்து நிற்கிறபடியா பாதையா தெரியுது. ஓ சரி உணவத்தை கண்ணகி அம்மன் கோயில் பாலம். ஓ பாலத்தடி கொஞ்சம் சிக்கல் போல் இல்லை, கொஞ்சம் ஆழமாக இருக்கு. இதை வச்சு பாருங்க இருக்கும். பார்த்து அது இதால் போகலாம். பாலத்தில் இருந்தாச்சு. ரைட், இப்படியாக வந்துட்டோம் மொழியில். தான் வந்த பாதை பாருங்க. இதுதான் உணவத்தை கண்ணகி அம்மன் கோயில். இங்கே வரும் தாமரை தடாது, தாமரை குளம். கோயில் பூசைக்கான ஆயத்த மணி அடிக்குது வேறுங்க. உணவத்தை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் ஆரம்ப மணி அடிக்குது. கோயில் பூசைக்கன் ஐயா வந்துட்டார். இனி பூசை நடக்க போகுது. உணவத்தை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் கோயிலை கும்பிட்டுட்டு இப்போ வயலில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஆயத்த மணி அடித்து ஐயா வந்து பூசைக்கான ஆயத்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். சரி, நாங்கள் வயலுக்கு போட்டு வருவோம். போன முறை கடைசியாக அறிவட்டு நான் பிறகு நான் இங்கே வயல் பக்கமே வேற இல்லை. அதுக்கான நேரங்களும் கொஞ்சம் பிரச்சனையாக போட்டுது. வாராண்டு வேறு வேலை வந்துடும். அதில் அப்பா தான் கூட வயலுக்கு வந்து வயல் வேலையெல்லாம் பார்த்து இந்த பாதையால் ஒரு தரம் போவா இல்லை போலடா. அடா இது நீங்கள் முதல் வெட்டினா இது முதல் வெட்டி விட்ட நீங்களா? இது நீங்கள் பனையால் நீங்கள் எரிச்சு விட்டபடியாக அந்த கூடல்கள் இல்லாமல் கிடக்கண்ணே கிளியராக இருக்குது பாருங்க. முதல் வரைக்கும் பனங்கூடல் சரியாக கிடந்த அந்த பனையெல்லாம் இதுகளெல்லாம் கங்கு மட்டையிலெல்லாம் விழுந்து அப்படியே கிடந்து கிடைக்க அப்பா வந்து இந்த பனையால் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டபடியாக நீட்டாக இருக்கு. பாருங்க, ஆள் வந்து வார டைம்லையெல்லாம் அந்த வடலை மட்டையால் பனை மட்டையாலெல்லாம் பட்டி அடுக்கி கிடக்கு. இனி இந்த வேலியல் வருகிறது கொஞ்சம் சுகமாக இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே மட்டும் கிடக்கும். இதில் நாங்கள் வயலுக்கு வந்துட்டோம். இதுதான் எங்கடா வயல் பாருங்க. அடித்த வெள்ளத்தோட வயலெல்லாம் வந்து அள்ளி கொண்டு ஓடுது. நெல் எல்லாம் வெஞ்சு பாருங்க. பிரியோசனம் இல்லை போல தான் கிடக்கு இந்த முறை. இங்கே இவ்விடத்தில் ஒரு கொஞ்சம் இடத்துக்காக கிடக்கு பாருங்க. இதில் இருந்து இந்த கரையில எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியோ அள்ளுப்பட்டு கொண்டு ஓடுது. ஏனண்டா இஞ்சால் சைட்டில் தான் இஞ்சி பாருங்க 1-2 குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் நெல்லுகள்லாம் இடத்துல முளைச்சி நிற்கிது. மற்ற எல்லாம் வந்து இடம் வந்து நீர் போகிற தண்ணி போகிற இந்த வாய்க்கால் அடி சில தான் தண்ணி பாயிறது. தண்ணி பாயிற அடி அஞ்சு வருங்க. இது பாய்ச்சல் அப்படியோ நெல் இல்லாமல் அள்ளிப்பாட்டு கொண்டு ஓட்டுது. சார் டித்வா புயல் எங்களுக்கும் பேரழிவு தான். வெள்ளத்தோட அள்ளப்பட்டு இந்த வயல் கரைக்கு வந்த நெல்லுகள் எல்லாம் பாருங்கோ அப்படி நிற்கிது. நெல் கொஞ்சம் ஓரளவு முளைச்சி நிற்கிது, நல்லா வந்துருக்குது. இருந்தாலும் ஐதா போட்டு அள்ளப்பட்டுச்சு. இந்த ஊரங்களில் எஞ்சி பாருங்க வயல் ஓரத்தில். எல்லாம் அழிஞ்சு போட்டு பார்க்கவே சரியான கவலையாக இருக்குது.
ஏனண்டா பாருங்க இனி எப்படி விளைஞ்சி வரப்போகுது இதெல்லாம் இடத்துல எல்லாம் இல்லை நெல். அங்கால தான் கொஞ்சம் கிடாக்கு பாருங்க. இந்த வயல்கள் கொஞ்சம் பள்ள கையான ஏரியாண்டபடியா அப்படியோ வெள்ளத்தோட அள்ளி போட்டுச்சு. இங்கே வருங்க இஞ்சால பக்கத்து வயல்களை பாருங்க வெள்ளம் மூடி நிற்கிது. நெல்லே காணையில் பார்த்தியில இஞ்சி எங்கட வயல் தண்ணியெல்லாம் பாருங்க. தண்ணியில் கொஞ்சம் சிக்கலாம். போன முறையும் ஓடத்துக்கு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் இடத்துல நெல் எல்லாம் ஒரு வித்தியாசமான நோய் பிடிச்ச மாதிரி வந்துட்டுது. அதை விட இந்த முறை அங்கால் பக்கம் பாருங்க மற்ற பக்கம் எல்லாம் அள்ளப்பட்டுட்டு இதில் தான் கொஞ்சம் நெல் கிடாக்கு. எல்லாம் ஐதா போட்டுது. பார்க்கவே சரியான கவலையாக கிடாக்கு. எல்லாம் அள்ளி போடுது பாருங்க. எல்லாம் அப்படி ஐதா போட்டுது நெல்லுகள் எல்லாம். நாங்கள் கொஞ்சம் விதைச்சது கொஞ்சம் பின்னுக்குது. விதைச்சவன் பின்னுக்கல்லோ விதைச்சவன் பின்னுக்கு தானேண்ணா. இஞ்சல் பக்கம் என்னடா மழையல் கொஞ்சம் குறைவு. அந்த விதைச்ச நேரத்தில் நான் வர இல்லைன்னா எனக்கு வேறு வேலைகள் இருந்தபடியே வயல் விதைப்புக்கு வர இல்லை. போன முறை வயல் விதைப்பெல்லாம் வீடியோ போட்டிருந்தேன் நான். இந்த முறை வேறு வேலையில் வந்தபடியே வரையிலாம் போட்டுது. தண்ணியில் ஓரளவு கணக்காக நிற்குது. ஆனால் நெல் வெள்ளான்னு இல்லையாண்ணே. இது வேறுங்க அள்ளப்பட்டு பார்த்துறங்க. பாம்பு ஊச்சல் நிற்கும் கோழிகளுக்கு இந்த டைம்லாம் கை வைக்கிறதெல்லாம் அவதானமாக இருக்கணும். பாம்பு ஊச்சல் நிற்கக்கூடும். அழகான பனை மரங்கள் நிறைஞ்ச ஒரு பனந்தோப்புன்னு தான் சொல்லலாம். தென்னந்தோப்புன்ற மாதிரி பனந்தோப்பு பனங்கூடல்கள் அதிகமாக இருக்கின்ற அழகான ஒரு ஊர் எங்கட ஊர். அழகான கிராமம். இது பாருங்க சுத்தர வயல் நிலங்கள். எல்லா வயலிலையும் இந்த டித்வா புயலின்ற தாக்கம் இருக்குது தான். இது எங்கட மற்ற வயல் பக்கத்து வயல். இதில் பாருங்க இதுலேயும் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. ஆனால் இது இந்த முறை நாங்கள் விதைக்க இல்லை. என்னெண்டா போன முறையும் விதைக்க இல்லை, இந்த முறையும் விதைக்கல. என்னெண்டா இதில் இந்த வயலை நம்ம அறக்கப்படுத்த இல்லை. பின்னுக்கு காடுகள் இருக்கிறபடியா வயல் நெல் எல்லாம் விளைஞ்சி வரைக்க காட்டு இந்த பண்டியல் மானுகளின் தொல்லை மற்றது கட்டாக்காளி மாடுகளினுடைய பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதனால் இது இன்னும் படிவாக நீட் பண்ணணும். இந்த வயல் ஃபுல்லாக செட் பண்ணணும். வேலியல் எல்லாம் அடைச்சி அறக்கப்படுத்தணும். அதுக்கு பிறகு தான் இது விதைக்கலாம். அதான் இந்த முறை கொஞ்சம் டைம் இல்லாததால் இந்த வயல் வடிவாக செய்ய இல்லை. செய்து போட்டு தான் அடுத்த முறையிலேருந்து தான் இந்த வயல் விதைக்கணும். புல் வேலை பாருங்க. பாம்பு எங்கடா இதில் அனுப்பிச்சு வரேன் செத்துட்டு போகலண்ணே. ஓ பாம்பு பாரு சுருட்டேண்ணே. அது வால் எல்லாம் பிஞ்சு கிடக்கப்பா. ஏதோ பறவையலோ குருவியல் கொண்டு போட்டு கிடக்க பாருங்க. இப்படி தான் கிடக்கும் சிக்கல்கள் வராது. சரியோ இந்த பனை ஓலைகளுக்கு தெரியாம கொள்ளாமல் நாங்கள் கையில் வச்சோம்டா எல்லாம் சிக்கலாக போடும்.
ரைட், இப்போ காணியெல்லாம் துப்புரவாகியாச்சு வேறுங்க. விழுந்து அந்த ஓலைகள் தடிகள் எல்லாத்தையும் எடுத்து கிளியராகி போட்டு எரிச்சாச்சு. சரியோ? இப்போ சாப்பிட்றதுக்கு அப்பா வந்து என்ன புலா போடுறேன். தட்டுவோம். இப்போ நாங்கள் வயல் வேலைக்கு வந்து நாங்கள் சரியோ பாருங்கோ, வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து சாப்பாடு பாசலில் கொண்டு வந்து நாங்கள் இங்கே ஆரம்ப காலத்து சாப்பாட்டு முறைகளில் கொண்டு வந்து இந்த தட்டுவத்தில் சாப்பிட்றது. தட்டுவம் படலி யோலியை வெட்டி சரியோ புலா மாதிரி அந்த அமைப்பில் செய்கிற தட்டுவோம். பாருங்க, இதுதான் தட்டுவோம். அந்த காலத்து வயல்வேலிகள் தோட்ட வேலைகளுக்கு போகிறார்கள் வந்து அந்த சூழலிலே, அதாவது அந்த வயல் தோட்டங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வடலி இலையில் வெட்டி உடனடியாக தயாரிக்கிற ஒரு சாப்பாட்டு தட்டுவோம். இதில் சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். சரியோ, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம். ரைட், தண்ணியால் கழுவியாச்சு. இனி சாப்பிட போகிறோம். புட்டு சாப்பிட்றோமா? அரிசிமா புட்டு, பருப்பு கறி, மற்ற கூவாய் வர, மற்றது உருளைக்கிழங்கு பொரியல்.